வணக்கம் மக்களே. நம்ம இப்போ மெக்காவு போர்ட்டில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. இறங்கி இப்போ பஸ்ஸு பிடிச்சி போகணும். அதான் அந்த பஸ் ரூட்டு இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. சிட்டி போகிறது நிறைய பஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. $10 நம்ம ஊர் காசுக்கு 100 வாங்குறாங்க. ஒரு 25 இப்போ அரை மணி நேரம் பயணம் இருக்கும். நல்லா ஏரியா நல்லா இருக்குது ஃபுல்லாக. அதில் அப்படியே போயிட்டு நம்ம இங்கே ஏன்னா ஒரு நாள் நிறைய இடம் இருக்கிறதுனால ஒரு நாள் நைட்டு போது தங்கி பண்ணுறதுக்கும் பென்சோ லோட்டஸ் அப்படின்னு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அது மெக்கா சிட்டி சென்டர்லேயே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் சிட்டி சென்டருக்கு இப்போ பஸ்ஸு டவுன் பஸ்ஸு பிடிச்சி போயிட்டுருக்கோம். எல்லா பஸ்ஸு இங்கே இங்கே வேறு காசு பேர் வேறு எதுவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்காக ஹாங்காங் டாலர் வாங்கிக்கிறாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சில்லறையாக வச்சுக்கணும். இங்கே எந்த பஸ்ஸில் எங்கே போனாலும் $6 தான். நீங்கள் $10 கொடுத்தீங்கனாக்கா பாக்கி சில்லறை $4 வராது. அதனால் சில்லறையாக மெயின் மாற்றி வச்சுக்கிட்டிங்கனாக்கா பஸ்ஸில் எங்கே வேணாலும் போய்க்கலாம். ரூம் போட்டாச்சு. 12 மணிக்கு செக்கின்னு, அதுக்கு முன்னாடியே போயிருந்தோமா, அதில் தங்கியாச்சு. இதுதான் இந்த கிரேட் லிப்சன். இதுதான் மெக்காவோட அடையாளங்களில் இது ஒன்று. இது எங்கே போனாலும், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இது தெரியும். இது பக்கத்துலேயே நம்ம ரூம் இருக்குது. ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மக்கள் அதே மாதிரியே தான் நின்று தான் போகணும். ஆள் இல்லாதாலும் சரி, லைட்டு போட்டாக்க கரெக்டாக போவாங்க. இது அப்படியே கடை வீதியில் இப்போ தான் நம்ம அந்த ட்ரீம்ஸ் ஆஃப் செயின்ட் பால் போயிட்டுருக்கோம். இது கடை வீதி நம்ம ரூம்லேருந்து பக்கத்தில் தான், வாக் அவுட் டிஸ்டன்ஸ் தான். அது லெஃப்ட் சைடில் இது இந்த தெருவிலே தான் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. இது எண்டில் அங்கே எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் பஸ் இருக்குது. எந்தெந்த பஸ்ஸுன்னு நம்ம பார்த்துக்கலாம். எல்லா இடத்துக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி $6 தான், $60. அங்கே மக்கள்லாம் தேவையான பஸ்ஸு எல்லாம் இந்த பக்கம் கடைகள், அந்த பக்கம் கடைகள், ஹோட்டலு எல்லாமே இருக்குது. இது இந்த மெக்கா ரொம்ப நாள் யாரும் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க, போர்ச்சுகீஸியை தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. போர்ச்சுகீஸை ரொம்ப நாள் ஆட்சி பண்ணிவிட்டு அப்புறம் வேறு ஆள்கிட்ட யாரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி அதாவது இங்கே எல்லாம் இந்த ரோடெல்லாம் பாருங்கள். இந்த நடைபாதை ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் டிசைனிங்காக இருக்கும். கருப்பு அதுலேயே டிசைனாக. அதில் நகை இங்கே விலை கம்மியாக இருந்ததில்ல. ஃபுல்லாக நகைகள் தான். இதுதான் இந்த இதில் செனட்டோ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. நல்லா அழகாக ஃபவுண்டைனோட சூப்பராக இருக்குது. இது ராத்திரி டயத்தில் பார்ப்போம். ஃபுல்லாக லைட்டிங்கில் அருமையாக இருக்கும். எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. செனட்டோ ஸ்கொயர் இவ்வளியாக நம்ம அந்த ரூம்ஸ் ஆஃப் செயின்ட் பாலுக்கு போவோம். வாக்கல் ட்ரெஸ் தான். மக்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அது மெயின் ரோடு. அது கார்பரேஷன் பில்டிங்கு, மெக்காவோட கார்பரேஷன் பில்டிங் 8 மாதிரி இருக்குது. ஈவினிங் டயத்தில் நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க போல இருக்குது. ஈவினிங் டயத்தில் ஈவினிங் வருவோம் சாயங்காலம். இப்போ நம்ம ரூம் எடுத்தாச்சு. இப்போ இங்கே முக்கியமான இடத்துல பார்த்துவோம். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் தள்ளி இடம்லாம் போய் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம தான் நாளைக்கு சாயங்காலம் ஃபெரிய எடுத்து போகணும். ஏன்னா ஒரு நாள் தான் நைட்டு தான் போட்டிருக்கு ரூமு. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய வரைக்கும் இடம் பார்த்துட்டு அடுத்த நாள் கிளம்பி போக வேண்டியது தான். அடுத்த நாள் கிளம்பி வெளியில் போய் பார்த்துட்டு சாயங்காலம் போல் ஃபெரி பிடிச்சி நம்ம ரூமுக்கு போவோம். ரூமுக்கு அதே நம்ம சிங் மான்சனில் தான் வேறு இடத்துல ரூம் போட்டிருக்கு. அதோட அது $100 கம்மி. எல்லாம் தான் சொன்னாங்க. அங்கேயே கிட்டத்தட்ட சிங் மான்சன்லேயே 100-200க்கு மேலே இருக்குது. எல்லாம் வெவ்வேறு பேரில் இருக்குது. ரூம் ஹாஸ்டலு அவ்வளோ $600-700 தான். எல்லா வசதியும் இருக்குது. அங்கே ஏதோ
அங்கே வேறு ஒரு இதில் ரூமில் போட்டிருக்கு. நம்ம செயின்ட் பால்ஸ் ஆஃப் ரீன் போயிட்டுருக்கோம். 2 பேரும் கடை வீதிகள். இங்கே ஒரு பழங்காலத்து சர்ச்சு ஒன்று இருக்குது, அது அப்படியே வச்சுருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் காமாக இருக்குது, அமைதியாக மக்கள் அவங்க வந்துட்டு நீட்டாக போகிறாங்க. அதெல்லாம் சிக்கனு நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது, எங்கே போனாலும் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. நான் ஒரு வேளை சாப்பிட்றதில்ல, பாக்கி ப்ரெட்டு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த பழங்காலத்து சர்ச்சு. ரெண்டு பக்கம் கடைகள், எல்லாம் இனிப்பு வகைகள் ஃபுல்லாக வைக்கிறாங்க இந்த பக்கத்தில். இது போல் நம்ம இது மாதிரி ஏதோ ஒரு வகை இனிப்பு செய்கிறாங்க. அது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த மாம்பழ சாரில் சப்பையாக ரோல் மாதிரி செஞ்சு நீட்டமாக இருக்கும், அது சப்பிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆனால் அது எதில் செஞ்சுருக்கான்னு தெரியல. எல்லாம் சாம்பிள் தான். வரவங்களாம் எல்லாம் சாம்பிள் வாங்கி பார்த்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளரையும் விட மாட்டேன்றானோ, எடுத்து சாம்பிள் கொடுக்குறானோ, சாம்பிள் பாருங்கன்னு. போலீஸ்லாம் பாதுகாப்பு நிற்கிறாங்க. குழந்தைகள் மக்கள்லாம் போயிட்டு இருக்குது, எல்லாம் பார்த்து வராங்க. ஏன்னா இந்த மெயினான இடம்ன்றதால சிட்டி சென்டரில் தான் இருக்குது. அதெல்லாம் அவுட்டில் போகிறாங்க வராங்க. அந்த ஸ்ட்ரீட்டு சொன்னால எல்லாம் மடிச்சு வச்சுருக்காங்க. ஒரு கிலோ 158. இன்னும் எவ்வளோ ஆச்சு? 1580 ரூபா. அது ஏதோ பிடிச்ச மாதிரி இங்கே மாதிரி இருக்குது. அதனால் என்னன்னு தெரியல, பேர் தான் தெரிய மாட்டேங்குது. அவன் என்னமோ சொல்கிறான், அந்த வயலில் நுழைய மாட்டேன்ட்டு. ஆனால் அவசியம் ஹாங்காங் வந்தாக்கா மெக்கா அவசியம் பாருங்கள். சின்ன ஊர் தான் இருந்தாலும் நல்லா பார்க்குறதுக்கு இடங்கள்லாம் நிறையா இருக்குது. போர்த்துகீசியர்களுடைய நிறைய நினைவகங்கள், இதெல்லாம் நிறைய மெமரிஸ் இது. அதெல்லாம் ரொம்ப நாள் நாட்டு இருந்தாங்களா. அந்த ஃபோர்ட் மால்டன் ஒன்று இருக்குது. அப்புறம் கோட்டை ஸ்டிக்கு, தைப்பால் ஓல்டு டவுன் இருப்பாங்களாம். தைப்பா ஹவுஸ் மியூசியம் வச்சுருக்காங்க. சைனீஸ் டெம்பிள்ஸ் இருக்குது. ஜெயிண்ட்டு பாண்டா பவிலியன்னு ஒன்று இருக்குது. ஒரு பாண்டா காட்டி இதுக்குன்னே தனியாக ஒரு பெரிய ஏரியாவை ஒதுக்கி ஒரு பெரிய பார்க் வச்சுருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரியே இந்த வெனடியன் சூதாட்ட கிளப்போட சூதாட்ட கிளப்பு தெரு அவ்வளவு இருக்குது. அதை நம்ம ஈவினிங் டயத்தில் போனோம். ஏன்னா மத்தியான டயத்தில் போனாக்கா ஏன்னா லைட்டிங் ஃபுல்லாக இருக்குமா. நம்ம இதையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், ஏரியா கவர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் லைட்டிங்கோட எடுத்த மாதிரி. ஏன்னா நமக்கு நாள் கிடையாது. அதில் நம்ம முதல்ல இதை முடிச்சுட்டு கோச்சி பர்கர்ஸ் பேக்கரி, அந்த பேக்கரி ஐட்டம் வச்சுருக்காங்க. இன்னும் அந்த கடைவி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. வெயில் போட்டு கொளுத்துது வேறு. நல்லா பாதி காலத்து இருந்தாலும் அதான் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. விளையாட்டம், இந்த சேகர் தண்ணி, மழை தண்ணியெலாம் போடுது. இந்த மாதிரி தெரியும் பாருங்க. வீல்ஸ் ஆஃப் செயின்ட் பால். வெளியே ஒரு
பூ கொடுக்குற மாதிரி ஒரு சிலை இருக்குது. நல்லா அந்த கோயில் சம்மந்தப்பட்ட அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. கோயில் நிர்வாகத்தோட பில்டிங்ஸ் இருக்கிறதுல செயின்ட் பால் பிரம்மாண்டமாக இருக்குது கோயில். எல்லாம் ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் இருக்குது, பேக்கில் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணலான்னு தெரியல. அந்த ஆட்சிகள் மாற மாற பின்னாடி வரும் இதை காலி பண்ணுறது, அடுத்து வந்து இதை காலி பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் இது ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவ்வளோ பிரம்மாண்டம். எத்தனையோ வருஷத்துக்கு எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டினது. நல்லா மெயின்டைன் பண்ணுறோம். முன்னாடி ஃபுல்லாக பார்க் மாதிரி செட்டில் பண்ணி சைனீஸ் தான் ஃபுல்லாக வராங்க. முக்கால்வாசி சைனீஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் விசா ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து குமிஞ்சிருது. அங்கங்கே வரவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பாதுகாப்பாக போக மாட்டேன்றாங்க. சைனாவில் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. Gimana? Tuh, jangan ngapor. மெக்காவுக்கு வந்து ஒரு அருமையான பிளேஸு பார்க்குறது. செயின்ட் பால்ஸ், ரூயின்ஸ் ஆஃப் செயின்ட் பால்ஸ். ஏரியா பக்கா இருக்குது. நல்ல செக்யூரிட்டி ஃபுல்லாக போட்டுருக்காங்க. வீடியோவில் எல்லாம் நம்பர் தெரியல. நல்ல பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. பில்டிங் கடைவீதி, அந்த கீழே உள்ள கடைவீதியில் தான் நம்ம நடந்து வந்தோம். அங்கே தெரியும் பாருங்கள், கிராண்ட் லிப்சன். எங்கே போனாலும் அது தெரியும். நம்ம அதை வச்சு எங்கே போகிறதுன்னு பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை இது இன்சைடு உள்பக்கம் வந்து லேசாக சிதமடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை இப்போ போய் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த செவரு, இந்த கோயில் செவரே காலி பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இதோட அந்த அஸ்திவாரம் உள்ளது வந்து இவங்க கண்ணாடி போட்டு உள்ளார எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு அதை அழிக்காமல் அப்படியே கண்ணாடி போட்டு அஸ்திவாரம்லாம் எப்படி இருந்தது, அந்த உள்கட்டமைப்பு எப்படி இருந்ததை அப்படியே காட்டுறாங்க. இந்த கோயில் எப்படி இருக்குன்றது ட்ராயிங் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இருந்திருக்காங்க. மெயின் ஹாலு எல்லாம் கீழே வச்சு எழுதியிருப்பாங்க. கண்ணாடி போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, கொண்டு எதுவும் அழியாமல் இருக்காதுங்க. அதனால் நம்ம நடு பயணம் நடக்கணும். கண்ணாடி வந்து பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி ஏன் அது வரைக்கும். இது தனியாக ஒரு வச்சுருக்காங்க. சின்ன கேண்டீன் மாதிரி இருக்கு. கேண்டீனா இல்லை இந்த சென்டர் மாதிரி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இது ஒரு இது வச்சுருக்காங்க. ரூயின்ஸ் தே பால் லோங்கோ தோ டெம்போ ரூயின்ஸ் ஆஃப் செயின்ட் பால்ஸ் த்ரூ. அந்த கோயில் பழங்காலத்தில் எப்படி இருந்தது, என்னென்ன இது உள்ளது மாடிஃபை பண்ணது, அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பண்ணுறாங்க. 1970, 1930, 1890, 1875 இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க இருக்காங்க. 1834 இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த பேக்ரவுண்டு இதெல்லாம் சுத்தமாக களி அடிச்சு போயிடுது. அதோட இது வந்து அந்த அஸ்திவாரங்கள்
அந்த பேக்கில் உள்ள அந்த இது வந்து அப்படியே ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் அந்த அஸ்திவாரம் சொன்னால அதுலேயே கண்ணாடி மணல் நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. கண்ணாடி மணல் நடந்து பார்க்கலாம். கண்ணாடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. மண்டபம் போனாக்கா இங்கே அதே மாதிரி எல்லாம் இடிஞ்சு போன அந்த பழைய பகுதியில் ஒரு பகுதி அப்படி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த கோயில் இருந்தப்போ அந்த இது பண்ண சிலைகள், கிறிஸ்துவ சிலைகள்லாம் சிலை நல்ல சிலையை வந்து அருங்காட்சியகம் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு இது பண்ண முடியாது, விளக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சிலைகள் வச்சுருக்காங்கன்ற சிலைகளை வந்து அப்படியே மேலோட்டமாக பார்க்க வேண்டியது தான். அப்படியே பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இது காலத்தில் வந்து அந்த ஏசுநாதர் சிலை பிராஸ்லேயே செஞ்சுருக்காங்க. அது தூமம் சாம்பிராணி போடுறது. பவுல் ஃப்ரான்சிஸ் சிலை அங்கே அப்போ அந்த காலத்தில் பயன்படுத்துகிற அந்த தட்டுகள் கிறிஸ்தவர் வழிபடக்கூடிய அந்த திவ்ய நாட்கள் இது சிலை மாதா சிலை. அந்த கோயிலில் வந்து முன்னாடி உள்ளது அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இல்லை இதை பார்க்குறதுல ஒன்றும் கட்டணம்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். சரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சிலுவப்பாறை அதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 2 ஹவர்ஸ் வந்து வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் சுற்றிட்டிங்கனாக்கா இந்த ரூயின்ஸ் ஆஃப் செயின்ட் பாலுக்கு சரியாக இருக்கும். இதை முடிச்சுட்டு மதியம் ஆச்சு, சாப்பிட போனோம். நேரம் நெருங்கிட்டுருக்கு. மதியானம் வந்த உடனே லேசாக ப்ரெட்டு தான் சாப்பிட்டுச்சு. போய் சொல்லிட்டு செவரெல்லாம் அப்படியே லேசாக காரம் பேறுற மாதிரி இருக்குது. அதை ரினோவேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அடையெல்லாம் மண்ணிலே கட்டிக்கிறாங்க ஃபுல்லாக. ரொம்ப வால் என்ன ஒரு சுற்றுப்புற சுவர். இப்படி எல்லா இடத்துலையும் டவுனில் எல்லா பக்கமும் தெரு இறங்கி போய் தெருவாக போகுது. சின்ன தெருவாக அதில் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. திருப்பி வரலாம். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த இடத்துக்கு நம்ம போக வேண்டிய இருக்குது. அதில் அவங்க வந்து செயின்ட் பால்ஸ் ரூயின் இந்த இது பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் விரைவில். ஓகே, பாய்.